very good day students and happy morning. So இன்னைக்கு class 5 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். So we are in the second textbook of standard 11. So textbook பார்த்தீங்கன்னா political science ஓட political theory. இந்த textbook வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So I'm reading a lot of comments, ஒரு positive feedback உங்க எல்லார்கிட்ட இருந்து வர்றது வந்து it is also giving us a lot of focus on how to give you this foundation course. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோட ஃபவுண்டேஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளாஸஸ். ஸோ ஈச் டெக்ஸ்ட் புக் ஹேஸ் டு பி ரெட் அண்ட் தென் ஸ்டடிட். ஸோ ஃபஸ்ட் திங் வில் பி ரீடிங் த டெக்ஸ்ட் புக் அண்ட் தென் வில் பி ஸ்டடியிங் த டெக்ஸ்ட் புக். ஸோ அந்த டிப்ஸுமே நிறைய நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வரிசையில் we are in day 5 of Indian polity classes. So I'm really happy that the 4 classes must be very useful for all of you. We are only setting the foundation for the core Indian polity classes, which will start from the week after Independence Day அடுத்த வாரம் as per the class schedule. The core polity வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸை தாண்டி இட்ஸ் கோன் ஸ்டார்ட் அண்ட் மிஸ்டர் கணேஷ் குமார் சார் அதை ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ தட் வில் help you to fine tune your understanding of Indian constitution from a lot of perspectives. ஸோ அதுக்கு முன்னாடி என்சிஆர்டிஸோட ஒரு நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல புரிதல், ஒரு நல்ல அடித்தளத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ ஷுட் பி டன் வித் தி என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ். அட்லீஸ்ட் ரீடிங் ஆஸ்பெக்டை நம்ம முடிச்சிருக்கணும். முக்கியமான நோட்ஸை, முக்கியமான கீவேர்ட்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ், கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடியூ லெட்ஸ் கோ. சாப்டர் 1, பொலிட்டிக்கல் தியரி. அரசியல் கோட்பாடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 சாப்டர்ஸ் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் புக் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். when I was preparing the PPT and also reading the textbook, அதுக்கப்புறம் தான் நானே வந்து க்யூரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு சம்மரி ஜிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் உள்வாங்கிட்டா தான் என்ன கொடுக்கணும், வாட் ஷுட் பி ஃபோக்கஸ் ஆன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு, ஒரு நியூ பிகினிங் ஆஸ்பிரண்ட் வந்து என்ன ஏரியாஸ் வந்து இந்த லெசன்ஸில் பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் வந்து அடிப்படையில் எங்களுக்கு இருக்கணும். That's how we proceed with creating the PPTs for you. அப்படி க்யூரேட் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் புக்கோட ஆர்டர் நான் பார்த்தேன். கண்டென்ட்ஸ் பேஜ் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் எல்லாருமே கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுருப்பீங்க. கண்டென்ட்ஸ் பேஜை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கண்டென்ட்ஸ் பேஜில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிட்டிசன்ஷிப், பீஸ், செக்யூலரிசம் கான்செப்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நாடுனா என்ன, ஒரு அரசாங்கம்னா என்ன நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த 4 நாட்களில். நல்ல ஒரு அருமையான ஒரு புரிதல், ஒரு சூப்பர்ப் பேஸில் நீங்கள் இருப்பீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங். ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் the basics are always the ones which are tested repeatedly in competitive exams. From my experience in the last 6 to 7 years in this field, ஒரு GS 2-ஆக இருக்கட்டும், இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலாக இருக்கட்டும், till interview stage we interact with so many students. Before exam we plan their schedule, we also work with them post their exams. பல்வேறு கட்டங்களில் பார்க்கும் பொழுது it all comes back to the basics. That is the reason why we have this foundation course. என்ன கேட்டால் anyone who is aspiring to enter the competitive exams field, இந்த கோர்ஸை கண்டிப்பாக ஒரு தடவை ஃபுல்லாக முடிஞ்சால் இந்த ஜேர்னியில் பார்க்கறது பெட்டர். It will give you a really good understanding of Indian polity as a subject, apart from all the other subjects. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். மேஜர் பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் ஹியூமன் யூனிக்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டு வி ஹாவ் ஆஸ் அ சொசைட்டி ஒரு ரீசன், ஒரு அபிலிட்டி, ஓகே? ஸோ நம்மளுடைய ஆக்ஷன்ஸை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரீசனபிள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் செல்ஸ் இருக்கா? இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி லிவிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஜியன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட், இன் டர்ம்ஸ் ஆஃப் நேஷன். இப்போ இருக்கிற சூழலில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் நினைக்கிறேன். ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவ் ஆர் வி ஆர்கனைஸ்ட் ஆஸ் அ சொசைட்டி, வாட் டு வி ஸ்டாண்ட் ஃபார், நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம்ஸ் என்ன, நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன, எய்ம்ஸ் என்ன, ட்ரீம்ஸ் என்ன, இதெல்லாம் ப்ரியாம்பிளில் இருக்கும். பட் ஆஸ் அ சொசைட்டி சர்டன் பாயிண்ட்ஸ் விச் வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் ஆன். ஒன்று ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ். ஹவு டு யூ டிஃபைன் யுவர் பாலிட்டிக்ஸ், எப்படி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க? இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்டடி ஆஃப் பவர், ஓகே, அண்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ அதிகாரத்தினுடைய ஒரு தன்மை, அரசியல் கட்டமைப்பின் ஒரு ஆராய்ச்சி, ஒரு கூட்டு முடிவெடுக்கும் தன்மை இருக்கும் ஒரு இடம், அரசாங்க
அரசாங்கத்தின் கொள்கைகள், அதனால ஏற்படக்கூடிய தாக்கம், பொதுமக்களை எப்படி என்கேஜ் பண்றாங்க. இதுதான் பாலிடிக்ஸோட ரொம்ப சிம்பிள், பேசிக் ஒரு வரைவிலக்கணம்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். பயங்கர பாலிடிக்ஸா இருக்கு. இந்த வேர்ட வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. பட் ஆக்சுவலி யூஸ் பண்ண வேண்டிய விதம், புரிந்து கொள்ள வேண்டிய விதம் இதுதான். இதுதான் அதோடைய களம். ஸோ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி? ஆதிகாலம் முதல் இது வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, கௌட்டல்யா, திருவள்ளுவர், நீங்க எங்கெங்க வேணா போலாம். எந்தெந்த காலகட்டத்திலயும் போய் பல்வேறு அறிஞர்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பத்தி பல்வேறு கோட்பாடுகளும் குடுத்திருக்காங்க. அவங்க அவங்களுடைய காலகட்டத்துல, அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல இருந்த ஒரு கட்டமைப்பு, இருந்த ஒரு சொசைட்டி, அந்த சொசைட்டியோட வே ஆஃப் ஆர்கனைசேஷன், பவர் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பொதுமக்கள் எப்படி இருந்தாங்க. தே வர் கால்ட் அஸ் சப்ஜெக்ட்ஸ் பேக் தென், நாட் அஸ் பீப்புள். ஸோ இதை பற்றியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் நேம்ட் அ ஃபியூ பீப்புள். மாடர்ன் டே கிரேட்ஸும் இருக்காங்க, ஏன்ஷியன் கிரேட்ஸும் இருக்காங்க. ஓகே, ஸோ ரெலவன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் தியரி. வை ஆர் வி ஸ்டடியிங் திஸ் ஃபார் யூபிஎஸ்சி? இதுதான் நமக்கு டைரக்டான ரெலவெண்ட்டான கொஸ்டின். இதுதான். இஃப் யூ ஆர் நாட் ஸ்டடியிங் திஸ், யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் யோர் சொசைட்டி ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. as simple as that. ஸோ தற்கால விஷயங்கள், நிகழ்கால விஷயங்கள், நம்ம சுதந்திரம் வாங்கின ஒரு நாடு, காலனி ஆதிக்கத்துவத்தில் இருந்த நாடு, ஆதிக்கத்துவத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி இன்வேடர்ஸ், முகாலய இன்வேடர்ஸ் கீழே ரொம்ப வருஷம் இருந்திருக்கும். ஸோ நம்ம நம்ம சொசைட்டிக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 years கிட்ட we were under the occupation of first the invaders, then the East India Company, and then under the administration of the United Kingdom as a British colony. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 வருஷம் நம்மளுடைய கட்டமைப்பே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெரி வெரி லாங் டைம். அண்ட் அதனுடைய தாக்கம் நம்மளுடைய அரசியல் கடத்தில் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. வாட் இஸ் தி அப்ளிகேஷன்? ஓகே, ஃபர்ஸ்ட் திங், அரசியல் கோட்பாடுகளில் கான்செப்ட்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தோஸ் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த லெசன் முடியும் போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேறுபட்ட கருத்துகள், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது தான் ஒரு சொசைட்டி, ஒரு குழுமம். அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி, தீஸ் ஆர் த மேஜர் பாயிண்ட்ஸ். சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ் இந்த சாப்டர் முடியும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம்னா என்ன, ஒரு குடிமக்களுடைய அடிப்படை கடமைகள் என்ன, ஆப்ளிகேஷன்ஸ். ஆப்ளிகேஷன்ஸ்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆர் யூ ஆப்ளிகேட்டட் டுவர்ட்ஸ் யுவர் சொசைட்டி? எஸ் வி ஆர். ஸ்டடி ஆஃப் பவர், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், கூட்டு முடிவெடுத்தல், கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், இம்பேக்ட் ஆஃப் பாலிசிஸ், கொள்கைகளினுடைய தாக்கம் என்ன, பப்ளிக் என்கேஜ்மெண்ட், பொதுமக்களை எப்படி நம்ம ஒரு சொசைட்டியில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம். அண்ட் டெமோக்ரஸி, ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, 3 வேல்யூஸ் தான் ஒரு சொசைட்டியினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன். அண்ட் தட் ஃபவுண்டேஷன் இஸ் கிவன் பை தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம். சாப்டர் 2, ரிலேட்டிவ்லி சாப்டர் 1 ஒரு வார்மிங் அப் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். சாப்டர் 2 டாக்ஸ் அபவுட் த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம்னா என்ன? அடிப்படையில் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இன்னைய காலகட்டத்தில் ஒரு எவ்வளோ வருடம் போராடி, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வேலூர் கிளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் இஃப் வி ட்ரேஸ் பேக் தி ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் அண்ட் த ஃபைட் ஃபார் ஃப்ரீடம், அதுவே ரொம்ப வருஷம் இருக்கும். ஸோ நிறைய படங்கள்ல அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு தேசத்துக்காக போராடினவங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து நம்ம இப்போ ஆகஸ்ட் 15th இஸ் கம்மிங் அப். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயுமே ஒரு ஒரு இடத்துலையும் சுதந்திர போராட்ட தியாகிகள் வச்சு ஒரு உரையாற்றுவதல், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவ்ட் இன் எக்ஸ்பீரியன்ஸ், தேவோட லிவ் த்ரூ தோஸ் டைம்ஸ். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேப்சர் பண்ணும்பொழுது த்ரூ தேர் வாய்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் தட் தே வென்ட் த்ரூ. ஸோ இப்போ பகத்சிங் அப்படிலாம் ஒரு 21 year old இண்டிவிஜுவல் தன்னுடைய நாட்டுக்காக எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ வலிகளை தாங்கிட்டு தன் உயிரை வந்து கொடுக்கறதுக்கு தயாரான நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து போயிட முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் இன் அ டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ் ஸ்டேஜ். யூஸிங் டெக்னாலஜி வி ஹாவ் டு கேப்சர் தோஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்
வாட் வுட் ஹவ் கான் த்ரூ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதுதான் இந்த லெசனோட பேசிக் ஐடியா, ஃப்ரீடம் அப்படிங்கிறது. இஃப் யூ சி நெல்சன் மண்டேலா, இந்த கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது. மியான்மரோட ஆங் சான் சூக்கி, ஸோ அகைன் ரெண்டு பேருமே நொபேல் பிரைஸ் வின்னர்ஸ் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஃபார் பீஸ், அமைதிக்கான நொபேல் விருது பெற்றவங்க. தே ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும் பொழுது தான் இப்போ நீங்கள் முன்னாடி லெசனில் படித்ததெல்லாம் இருக்கும். ஏன்னோ இஃப் யூ வாண்ட் அ சொசைட்டி ஃபர்ஸ்ட் தட் ஹேஸ் டு பி ஃப்ரீ. ஸோ ஃப்ரீடம் இஸ் அ கீ ஃபார் எனி சொசைட்டி. தென் வித் த ஃப்ரீடம் சாவரனிட்டி. இது இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஏதாவது பண்ணவே முடியும், ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஃப்ரீடம்? எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. சுதந்திரமான முறையில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்னாட்சி தன்மை கொண்ட ஒரு அதிகார நிலை. அண்ட் ஒரு டேலண்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான சில சூழ்நிலைகளை உருவாக்குறதுக்கு கூட சுதந்திரம் தேவை. அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பொட்டென்ஷியலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த பொட்டென்ஷியல் கேன் பி ரீஜனல், அட் அ வெரி லோக்கல் கவர்மெண்ட் லெவல், ஸ்டேட் லெவல், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அடிப்படையில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸோ டாலரன்ஸ், மாறுபட்ட கருத்துகளையும் வேறுபாடுகளையும் ஒரு ஒத்து போகும் தன்மை. 5 விரல் ஒன்றா இருக்காது, நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, அ கிளீஷேட் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி தான். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், certain limitations which are backed by authority. Okay, so constitution provides a limit on the power that a government can have. அப்படிங்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறது இட் குட் பி பை வே ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆல்சோ. வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்? டாமினேஷன், எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்கலாம், கவர்மெண்ட் லாஸ் இருக்கலாம். ஓகே, அண்ட் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸுமே கன்ஸ்ட்ரெயின்ட் தான். பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தாழ்வு, சமுதாய அளவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் ஒரு சொசைட்டிக்கான கன்ஸ்ட்ரெயின்ஸாக நம்ம பார்க்கலாம். அண்ட் நீட் ஃபார் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒரு கான்ஸ்டிடியூஷன் லாஸ் எல்லாம் வேணும்னா டு ப்ரிவென்ட் கேஆஸ், யூ நீட் தோஸ் சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பிளேஸ் டு ப்ரிவென்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் ஆர்டர் டு ரெஸ்பெக்ட் த டிஃப்ரென்சஸ். அண்ட் லீகலியும் பொலிட்டிக்கலியும் யூ நீட் ரெஸ்ட்ரெயின்ஸ். அல்டிமேட்லி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வேர்டு பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் தான் நமக்கு மெயின். ஸோ தெர் ஆர் டூ திங்ஸ் ஹியர் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இந்த லெசனில். ஃப்ரீடம் பற்றி பேசினாலும் ஜான் ஸ்டியூவர்ட் மில், வெரி ஃபேமஸ் பொலிட்டிக்கல் திங்கர் அண்ட் ஃபிலாசபர், என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரிகார்டிங் அண்ட் அதர் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ் பற்றி ஒரு கோட்பாடு சொல்கிறாரு, ஹார்ம் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ் இஸ் ஜஸ்டிஃபைட் ஒன்லி வென் ஹார்ம் இஸ் கிரியேட்டட் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி பிளேஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஆர் சொசைட்டி. இது ஒரு விஷயம். ஸோ ஒரு அடிப்படையில் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம். லிபர்ட்டிலேயே 2 வகை இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் இதில் பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்த மாதிரி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் லிபர்ட்டி இருக்குது. நெகட்டிவ் லிபர்ட்டினா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வித் ரிகார்ட் டு நெகட்டிவ் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஃப்ரம், ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ், எனி கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ்லேருந்து ஒரு ஃப்ரீடம் வாங்குறது. இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரைட்ஸ் நெகட்டிவ் ரைட்ஸை கூட பிரிக்கலாம். ஸோ அன்டச்சபிலிட்டி இஸ் அகெயின், அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு சொசைட்டியில் நியாயமாக இருந்திருக்கவே கூடாது. அப்படி இருக்குது, அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக வைக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருந்திருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் லிபர்ட்டி, ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு லைஃப், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இன் ரைட் டு லைஃப் வந்து இன்னைக்கு மாறிட்டே இருக்கு. இட்ஸ் சச் அன் ஓப்பன் எண்டட் ஸ்பேஸ் இன் தட் ஆர்டிக்கல். ஸோ மெனி டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ மாடர்ன் டே லைஃப் ஆட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் லிபர்ட்டியாக நம்ம பார்க்கலாம். எனேபிளிங், ஒரு வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், லைஃப் ஸ்டைல், லைவ்லிஹுட் ஆங்கிளில் ஒரு சொசைட்டியில் ஒரு பப்ளிக்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக என்கேஜ் பண்ணக்கூடிய விஷயம் தான் பாசிட்டிவ் லிபர்ட்டி நம்ம சொல்லலாம். ஃப்ரீடம் டு டூ சர்டன் திங்ஸ். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் ஃபார் மீ இன் திஸ் சாப்டர், கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, தடங்கல்கள்னா என்ன, இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு டேலண்ட்ஸை டெவலப் பண்ணுறது. இது என்ன லைட் மியூசிக் காம்படிஷனாக மேடம் பட்டு டேலண்ட் டெவலப்மெண்ட்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு சமூகம் அப்படின்னா சமுதாயம்,
ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து how are you making your society better? ஸோ பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மூலம் ஐம் மேக்கிங் லைஃப்ஸ் பெட்டர் அப்படிங்கிறது ஒன் வே ஆஃப் சேயிங் இட். ஸோ டாமினேஷன், கண்ட்ரோல்ஸ், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள், சோஷியல் இன்இக்வாலிட்டி, லீகல் ரெஸ்ட்ரெயின், சட்டப்பூர்வமாக சில ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது, ஜான் ஸ்டூவர்ட் மில், ஜேஎஸ் மில்லோட ஹார்ம் பிரின்சிபிள், செல்ஃப் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ்னா என்ன, அதர் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ்னா என்ன, நெகட்டிவ் லிபர்ட்டி அண்ட் பாசிட்டிவ் லிபர்ட்டி, reasonable restrictions. Even we have reasonable restrictions on our fundamental rights. Actually இந்த வேர்ட் நீங்கள் வந்து பாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸஸ் எடுக்கும் பொழுது இந்த வேர்டை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ நவ் வி மூவ் டு சாப்டர் 3. சாப்டர் 3 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாப்டர் 3 டிஸ்கஸஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி இன் த செகண்ட் டெக்ஸ்ட் புக். ஸோ வாட் அண்ட் வை, ஈக்குவாலிட்டினா என்ன, அது எதுக்காக, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த ரெண்டு விஷயம் தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் டே அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிடீவல் பீரியடாக இருக்கட்டும், மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சமூகம், சமுதாயம் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மாடர்ன் டேல நாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சாவரன் பீஸ் ஆஃப் லேண்டாக நம்ம மாறினதுக்கப்புறமும் அல்டிமேட்லி இட்ஸ் ஆல் அபவுட் த டாமினன்ட் ஸ்பீஷீஸ் இன் திஸ் பிளானட், ஹியூமன் பீயிங்ஸ். வி ஆர் த டாமினன்ட் ஸ்பீஷீஸ். நமக்குள்ளே இருக்க வேண்டியது அத்தியாவசியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி தான். ஸோ ஈக்குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ட்ரீட்டிங் பீப்புள் வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், இங்கே இருக்கிற அந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அனைவருக்கும் ஒரே விதமான ஒரு மரியாதை கிடைக்கணும். ஹாரிசாண்டல் ட்ரீட்மெண்ட், நாட் வெர்டிக்கல் ட்ரீட்மெண்ட், அண்ட் தட் ஷுட் பி லேஸ்ட் வித் ரெஸ்பெக்ட். அந்த மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸுங்கிறத விட ரெஸ்பெக்ட்ங்கிறது பெட்டர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட் ஹியர், ஈக்குவாலிட்டின்னு வரும்பொழுது. ஓகே, அண்ட் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி டிஃப்ரென்ஸ் இன் ஸ்டேட்டஸ், ரிவார்ட்ஸ் மே பி அக்செப்டபிள். இந்த வேர்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பை பர்த், பிகாஸ் ஆஃப் யுவர் சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி ஒரு சமுதாய கட்டமைப்பு உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற பொழுது இட் இஸ் மச் அப்ரிஷியபிள் அண்ட் மச் வேல்யூட், because the society has then opened the doors for all of you and has embraced your differences and diversity in order to bring you up, in order to develop you, in order to engage you. இதுதான் ஈக்குவாலிட்டியோட பேசிக் கான்செப்ட். சரி, அப்போ எதுக்கு ஈக்குவாலிட்டி, ஏன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இட்ஸ் வெரி சிம்பிள். இன்இக்வாலிட்டி வந்து நிறையவே ப்ரெவலண்ட்டாக இருக்குங்கிறது ஈவன் இன் மாடர்ன் டே we are able to see. But the hallmark, the identity of a society is how far you are able to reduce inequality. ஏற்றத்தாழ்வுகளை இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இனீக்வாலிட்டி, குளோபல் இனீக்வாலிட்டி இண்டெக்ஸ்லாம் இருக்குது. இந்தியாஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டட் வாஸ் நாட் கிரேட் எவ்ரி இயர். இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ கண்ட்ரி, as a nation that we are all working towards. So definitely I cannot put the blame on one person. I'm part of the same society, so we are all working towards stabilizing our society and bringing people together on an equal platform. So அதனால very very important concept, even in modern day, is equality. So 3 dimensions இருக்கு: political, social and economic equality. ஸோ நீங்கள் ப்ரியாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஃப் எனி ஒன் ஹேஸ் தி கான்ஸ்டிடியூஷன் டெக்ஸ்ட் புக் பை தெம், ப்ரியாம்பிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ்னே கொடுத்துருப்பாங்க. வை ஷுட் அ ஹார்ட் ஃபாட் ஃப்ரீடம்ஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், தட் டு த வெரி ஃபர்ஸ்ட் பேஜ், வை ஷுட் டாக் அபவுட் திஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. அதுதான் தட்ஸ் த கியூரியாசிட்டி தட் ஐ ஹேட் வென் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் திஸ். அப்போ எந்த அளவுக்கு இது முக்கியம் இல்லை? Probably one of the most important qualities a society should be, the hallmark of a society is how you treat everyone. So அதனால இது 3 தான். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்படி பார்க்க முடியும்? ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் அது எப்படிங்க ரியாலிட்டியில் பார்க்க முடியுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நாட் குவாலிஃபையிங் இட் ஜஸ்ட் யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப் பேஸ்ட் ஆன் காமனாலிட்டிஸ். வாக்களிக்கும் உரிமை, வி ஹாவன் குவாலிஃபைட் ரைட் டு ஓட், இட் இஸ் யூனிவர்சல். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பொதுவான விஷயங்களை பொது வெளியில பொதுப்படையாக கொடுத்துருக்கோம் நம்ம நிறைய விஷயங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம
ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸே இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எஸ், திஸ் இஸ் ஏரியா இந்தியா கேன் டெஃபினெட்லி ஒர்க் ஆன். இட்ஸ் கொண்டு பி அ கலெக்டிவ் எஃபர்ட் தான். தனியாக ஒருத்தரும் ஏதோ ஒரு அரசாங்கம் ஒரு நபர் இதை பண்ண முடியாது. ஆஸ் அ சொசைட்டி ஆஸ் அ ஹோல் வி ஹவ் டு கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் திஸ் ப்ரமோட்டிங் ஈக்குவாலிட்டி. ஸோ ஹவு டு யூ ப்ரமோட் ஈக்குவாலிட்டி? இப்போ எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. ஒரு சில வழிகள் இந்தியாவில் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்முலா என்னன்னா லீகல் அண்ட் சிஸ்டமிக் இன்இக்வாலிட்டிஸை ஒழிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, தென் அன்டச்சபிலிட்டி ஒழிக்கணும், அபாலிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தனிநபர் ரிலேட்டடாக நம்ம இது ரிலேட்டடாகவே நம்ம கொடுத்துருக்கோம் டுவர்ட்ஸ் அன் ஈக்குவல் சொசைட்டி. வி டாக் அபவுட் கல்ச்சுரல் ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். இது எல்லாமே நிறைய எடுத்துக்காட்டுகள் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தே ஆரம்பிக்குது. த வெரி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் விச் இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், திஸ் இஸ் வேர் our founding fathers of constitution come in. So எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. We may all stand in the same line but not with the same facilities. ஒரே இடத்துல இருந்து நம்ம எல்லாரும் ஆரம்பிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகே, 3 வேளை சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க ஒருத்தவங்க, அவங்களும் அங்கே நிற்பாங்க. ஒரு ப்ரிவிலேஜ்டு பேக்ரவுண்ட் பை பர்த், பை யோர் சோஷியல் ஸ்டேட்டஸ். நீங்கள் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையும் அவர் இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையும் வேற. போட்டி போடும் தன்மை உங்க 2 பேருக்குமே ஈக்குவலாகவே இருக்காது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம், எக்கனாமிக்கலாக இருக்கலாம், பை பர்த் இருக்கலாம். ஸோ ஒரு சொசைட்டிலையும் சில சேலஞ்சஸ் இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் லாங் ஸ்டாண்டிங் சேலஞ்சஸ். அதில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். லைக் ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லலாம். இன்பில்ட்டாகவே நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கு அந்த ப்ரொடெக்ஷனை அப்படிங்கிறத அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் வாட் இஸ் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் தான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இட் இஸ் இந்த வேர்டை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வேர்டு தான். இட் மே பி கன்சிடர்ட் கான்ட்ரவர்ஷியல், பட் அகெயின் இட் இஸ் சம்திங் தட் கேன் பி ரீவிசிட்டட் இன் எனி சொசைட்டி. ஸோ நீங்கள் லெட்ஸ் நாட் ஹாவ் அ லுக் அட் திஸ் வேர்ட். இட் இஸ் நெசசரி இன் ஆர்டர் டு அச்சீவ் அ ஃபேர் சொசைட்டி. அதனுடைய தாக்கம் தான் நம்ம எடுக்கக்கூடிய பாலிசி மெஷர்ஸ். டைம் அண்ட் அகெயின் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் நேஷனல் கவர்மெண்ட்ஸ் நிறைய முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் some of the keywords that you have to remember and mark and note down. So when you start the hardcore polity classes, you should not feel left out by not understanding the context of these words. So equality na enna, inequality na enna, natural inequalities na enna, சமுதாய அளவில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸ் என்ன, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டினா என்ன, சோஷியல் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டினா என்ன, தென் formal equality, differential treatment, affirmative action, very important word, again used in US very commonly. Equal citizenship na enna, discrimination and prohibition, idana reservations, quotas. Okay, so ultimately idha aim, the last keyword da aim. This is what we are traveling towards, and let's hope gender equality பத்தி பேசும்போது gender inequality index ஒன்று இருக்கு, Gini coefficient ஒன்று இருக்கு. நீங்கள் இப்போ those who are preparing for UPSC, you may be aware of it. அதோட ப்ரெடிக்ஷன் படி when will India become a gender equal society அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு 150 years ஆகுமா. that's a lot of time. ஸோ ஒரு ஈக்குவாலிட்டிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது இப்போ நம்ம ஜெண்டருங்கிறது அதுக்குள்ள ஒரு சப்செட் மாதிரி தான். ஸோ how many more decades or centuries will we take அப்படிங்கிறது இட்ஸ் a very very interesting question ahead. So moving on to chapter 4, we're going to be talking about social justice. So very very interesting. சமூக நீதி, இதுதான் social justice நம்ம சொல்றோம். So what is it? Across culture, கலாச்சாரங்களை தாண்டி ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியா சொசைட்டியில் தர்மாங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க. when it comes to philosopher பிளாட்டோ, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஹியூமன் டிக்னிட்டி, இமானுவேல் காண்ட் இவங்கெல்லாம் வந்து ஹியூமன் டிக்னிட்டியோட இதை அசோசியேட் பண்ணுறாங்க சோஷியல் ஜஸ்டிஸ். அண்ட் இட் ரிக்வயர்ஸ் ஈக்குவல் கன்சிடரேஷன் ஃபார் எவ்ரிபடி.
ஒரு அமைப்பு, சொசைட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பார்வையில அனைவரும் சமமாக இருக்க வேண்டும். ஓகே, அப்படிங்கிறது தான் சோஷியல் ஜஸ்டிஸ். தட் இஸ் வென் யூ சே தட் வி ஹேவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் த சொசைட்டி. பட் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னா, எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்க முடியாது. டியூ டு லாட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ், டியூ டு எக்கனாமிக் ரீசன்ஸ், டியூ டு சோஷியல் ரீசன்ஸ். ஸோ வி கோ ஃபார் டிஃபரன்ஷியல் ஆக்ஷன். ஓகே, ஸோ ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஈக்குவல்ஸ், இதுதான் டேர்ம். ஓகே, now we do the segregation to get here. So equal rights கொடுக்கணும். Ultimately no discrimination. This is one of the fundamental rights நமக்கு இன்னைக்கு. எந்த ஒரு அடிப்படையிலையுமே ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். In that sense, அப்போ என்ன ஸ்பெஷல் நீட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணனையும் அந்த சொசைட்டியில் அப்படிங்கிறதையுமே ரொம்ப ஒரு முக்கியமான பார்வையை அந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசபிலிட்டிஸ், ஏஜ், ஆக்சஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி அவங்களுடைய ஸ்பெஷல் நீட்ஸை அசஸ் பண்ணணும் as a society. Then you give special treatment in terms of reservation. ஓகே, வரலாற்று ரீதியாக ரொம்பவுமே டிஸ்கிரிமினேஷனுக்குள்ள, பாகுபாடுக்குள்ள அடிபட்டு ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்கள வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்வையை களையணும் அப்படின்னா we have to go for recognition of their needs. So we have to start treating the equals equally அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ நமக்கு அர்த்தம் புரியும். அண்ட் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும். பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு சொசைட்டியில் இன்னைக்கு நமக்கு இருக்கா? எவ்வளவு ஐடென்டிட்டி நம்ம கேரி பண்ணுறோம்? ஐடென்டிட்டியை மாற்ற முடியுங்கிறது மாடர்ன் டே சயின்டிஃபிக் இன்வென்ஷன். It creates a possibility for you as a human to explore yourself. But beyond that, you still have your name, your place of birth, then your caste, then your community, then your subcaste, your religion, which religion or belief or faith நீங்க follow பண்றீங்க. You also have the option to convert. All these are baggages. இதெல்லாம் social identities. Then பொருளாதாரம், இதை அனைத்தும் தாண்டிய ஒரு விஷயம் பொருளாதாரம். It can either aid your identity or it can either disintegrate your identity. ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு விஷயம் பொருளாதாரம். ஸோ ஹவு டு யூ ஹாவ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வென் யூஆர் அப் அகெயின்ஸ்ட் சோ மெனி எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதா விஷயம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஈக்குவாலிட்டி பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம. ஏன் ஒரு முக்கியமான லிவிங் டாக்குமெண்ட் எவ்வளோ வருஷம் ஆக்குபேஷனில் இருந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும்னு நினச்சி உருவாக்குற டாக்குமெண்ட்டில் ஏன் வருது? இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படிக்க போகிறீங்க. பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வேணும். when you're going for mains answer writing either in TNPSC or in UPSC, when you have to give content with innovation and with perspective, this reading of NCERT will help you with that. இங்கே தான் ஜான் ரால்ஸோட தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று சொல்கிறாரு. இக்னரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு பார்வை கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ veil of ignorance leads to fair decisions அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அண்ட் அவரோட தியரி ஆஃப் ஜஸ்டிஸ், ஜான் ரால்ஸ் அப்படிங்கிற திங்கர் ஒரு அழகான ஒரு தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த லெசன்ல எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் veil of ignorance. ஸோ இதை ஒரு பாசிட்டிவான veil of ignorance-ஆ சொல்றாரு. இந்த அறியாமை எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒருத்தரோட சொசைட்டல் பொசிஷன், சொசைட்டல் ஐடென்டிட்டி, ஓகே, அதை நீங்கள் பார்க்காம ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது that veil of ignorance becomes positive. ரேஷ்னல் திங்கிங், நியாயமான முறையில் முடிவெடுக்க வேண்டியது, அண்ட் ரேஷ்னல் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், இது ஒரு சொசைட்டியினுடைய ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டியில் நீங்கள் பார்க்கும்பொழுது இதை பண்ண முடியும். ஒரு நேரோ வியூ எடுக்காமல் ஒரு ப்ராடர் வியூ ஆஃப் சொசைட்டி எடுத்தீங்கன்னா இது பாசிபிள் அப்படிங்கிறாரு. இங்கே தான் ஃப்ரீ மார்க்கெட் வர்சஸ் ஸ்டேட் இன்டர்வென்ஷனுங்கிற ஒரு டிபேட்டை டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சாப்டரில் என்சிஆர்டியில். ஸோ இவங்க என்ன ஃப்ரீ மார்க்கெட் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடாது, லெட் த சொசைட்டி பி ஆஸ் இட் ஹேஸ் டு பி, இட்ஸ் த சர்வைவல் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட், இட்ஸ் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
then again you are starting on a very wrong footing, right? Some accept state intervention. Okay, so ஒரு minimum basic standard of living கொடுத்துடணும், கண்டிப்பா அது இருந்தால் தான் சொசைட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட அப்ரோச். On another angle, this may actually benefit the privileged because you're opening up the market, you ensure fairness and you're letting society evolve. அப்போ வந்து it again benefits the marketங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கும். ஒன்று நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், let everyone be as they are. ரெண்டு, minimum standard of living கொடுத்தீங்கன்னா it again opens up the market, everybody will start aspiring better, it helps the marketங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. It also helps the privileged because you're opening up the market, you're increasing the standard of living of the entire populationங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. Okay, important keywords in this chapter: equal treatment, proportionate justice, ரொம்ப important for me. Again, like I shared, N-glossary a good translationக்கு ஒரு நல்ல ஒரு வெப்சைட். இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிக்கும் பொழுதே மொபைலில் அழகாக போட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் கொஷின் பேப்பர் வில் பி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ தீஸ் வேர்ட்ஸ் வென் தே கம் அஸ் பார்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் we should not feel lost. That is very, very important. Okay, so N-glossary special needs na enna, just distribution na enna, whose John Rawls, veil of ignorance, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, இது நீங்க பார்த்துக்கோங்க. Then social justice, free market na enna, state intervention na enna. Any positive affirmation is because of state intervention through amendments, through legal statutes, through the original constitution. Discrimination na enna, prohibition na enna, market distribution na enna. These are the important keywords in chapter 4. Now moving on to chapter 5, rights பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So what are rights and where do rights come from? ரொம்ப அழகான ஒரு சாப்டர் என்னை பொறுத்த வரைக்கும். Anyway, next week you'll be entering into Lakshmikant, you'll be entering into the core of Indian polity, where you'll be running away with articles. அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே என்டர் ஆகி அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த கேஸ் லாஸை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி having a good perspective of why do we have rights, what are rights, உரிமைகள்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ entitlements ஒரு ஜஸ்டிஃபைடு கிளைம் தான் உரிமைகள்னா, அண்ட் ஒரு சுயமரியாதையோடு வாழ்க்கையை ஒரு சமுதாயத்தில் ஒரு டிக்னிஃபைடு ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியில் தனி மனித உரிமைகளோட வாழ்கிறது தான் இந்த ரைட்ஸ். They also help individuals develop their talents. ரொம்ப முக்கியம். These are called rights. Now, where do they come from? ஒன்று natural rights ன்னு சொல்லலாம், இயற்கையிலே இருக்கக்கூடியது. Then guarantees given by humans for a good life. Universal human rights ன்னு இருக்கு. இப்போ UDHR டாக்குமெண்ட்ல நீங்க பார்த்துருக்கலாம். லாஸ்ட் இயர் வாஸ் தி 75th anniversary of declaration of UDHR. All over India, all over the world it was celebrated. So யூனிவர்சலாக இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை பல நாடுகள் சைன் பண்ணி ராட்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ராட்டிஃபை அ டாக்குமெண்ட், தட் மீன்ஸ் யூ வில் கன்வர்ஜ் யுவர் நேஷனல் கோல்ஸ் வித் இட்டுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். தே ஆல்சோ ஹாவ் டு கீப் அப் வித் தி நியூ சொசைட்டல் டைமென்ஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஸோ இப்போ என்வாயன்மெண்டல் ரைட்ஸ் 1950 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். பொல்யூஷன் வுட் நாட் ஹவ் பீன் அ டேர்ம் அட் ஆல் டு ஹவ் பீன் வரிட் அபவுட். குவாலிட்டி ஆஃப் ஏர் பற்றிலாம் நம்ம வந்து பெருசாகவே யோசிச்சிருக்க மாட்டோம், நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ ரைட்ஸ் ஆல்சோ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் இன் தட் சென்ஸ். ஸோ அடுத்த டைமென்ஷன் இந்த சாப்டரில் வந்து 3 விதமான ரைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ், கல்ச்சுரல் ரைட்ஸ். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸில் ஓட் பண்ணுறதுக்கோ தேர்தலில் நிற்பதுக்கோ உங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கா? டு யூ ஹாவ் தட் ரைட்? சிவில் லிபர்ட்டிஸ், அதுக்கான சுதந்திரம் இருக்கா? இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் LGBTQIயை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது they do not yet have the civil rights. So maybe as society futuristica we don't know, but it has been decriminalized. Section 377 has been decriminalized, and but the other end of the spectrum என்னன்னா அந்த சிவில் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைமென்ஷனில் நீங்கள் ஒரு தரப்பினரையும் அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் நமக்கு வரும். That is the basis of democracy, to ensure accountability. Okay, and how an individual can influence a decision அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் நீட்ஸ், அடிப்படை வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னா இது ரெண்டையுமே பேசியே பிரயோஜனமே இல்லை. அண்ட் இட் ஹாஸ் டு பி ப்ரொவைடட் பை எனி மாடர்ன் டே டெமோக்ராட்டிக் சொசைட்டி. ஹவுசிங்,
ஒரு சப்சிடைஸ்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் குடுக்க வேண்டியது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இல்ல. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. If you are not providing that, they anyway start becoming a burden to the society. So you have to enable their life so that they start contributing to the economy also. அப்படியுமே நீங்க இத பார்க்கலாம். MNREGA, classic example. Cultural rights. ஒரு தாய்மொழி வாயிலா கல்வி. பல்வேறு நாடுகள தாய்மொழியில தான் கல்வி கத்துக்கிறாங்களே. கலாச்சார மரபுகள், ட்ரெடிஷன்ஸ், இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, ஒரு சேக்ரெட் குரூவ்னு சொல்லுறோம் இல்லையா ட்ரைபல்ஸ்க்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை. Some of the keywords in this chapter: entitlement na enna, self respect, well being, natural rights, human legal fundamental rights, political, economic, cultural rights, and state obligations na enna. These are some of the keywords in this chapter. So chapter 6 நம்ம இப்ப பார்க்க போறோம், citizenship. குடியுரிமை பத்தின ஒரு சாப்டர் வந்து வெரி ஏர்லி ஆன் இன் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப். இன்ஃபேக்ட் சிஏஏ 2019க்கு அப்புறம் ரூல்ஸ் ஆர் ஆல்சோ நோட்டிஃபைட். லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குடியுரிமைனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வந்து நமக்கு இருக்கணும். வாட் இஸ் சிட்டிசன்ஷிப்? அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி ஒரு கண்ட்ரியில், இட் கேன் பி அ கண்ட்ரி, ஃபுல் அண்ட் ஈக்குவல் மெம்பர்ஷிப். ஓகே, ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் நான் சிட்டிசனாக இருக்க முடியும், இல்லை அதில் வந்து தரவரிசைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்சல்யூட் சிட்டிசன்ஷிப், ஃபுல் அண்ட் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம், அண்ட் ரைட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஐ யூ இந்தியன், ஐ யூ ஜாப்பனீஸ் அப்படி நம்ம சொல்கிறோம். நேஷ்னாலிட்டி என்னன்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான். ஸோ இட் கிவ்ஸ் யூ அன் ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். அதன் அடிப்படையில் சில உரிமைகள், சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். சிட்டிசன்ஸ் எக்ஸ்பெக்ட் சர்டன் ரைட்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் தேர் ஸ்டேட். ஈக்குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள், இதனுடைய இன்னொரு டைமென்ஷன் சிட்டிசன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, வி ஆல் ஸ்ட்ரைவ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். இதுதான் அடிப்படையில் the idea, the travel, the journey is towards this. இது எல்லாமே குடியுரிமைக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லெசனில் வந்து they have taken up the example of French Revolution, ஆன்டி கலோனியல் மூமெண்ட் நிறைய நாடுகளில் இந்தியா போல நடந்தது, சவுத் ஆஃப்ரிக்கன் அபாத்தீட். ஆல் தீஸ் ஆர் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரகிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் பார்க்கும்போது 3 ஆஸ்பெக்டில் இந்த என்சிஆர்டி லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. They have taken slum dwellers and their contribution and awareness to society. So they actually contribute very significantly to any society, especially to an Indian society, in spite of their living conditions being very poor and challenging. And they have a lot of awareness and they organize very well in spite of all these limitations. அடுத்த ஒரு கேட்டகரி பார்க்கலாம். ஒரு சிட்டிசனாக இருக்கிறவங்களே 3 வகைப்படுத்துகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளில், how equal are they, how society treats them, and how do they work with the societyங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் பீப்புள் பொறுத்த வரைக்கும் they are heavily dependent on resources. they are also self reliantன்னு சொல்லலாம், செல்ஃப் சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். பட் டெவலப்மெண்ட் intersects with their sacred groove. ஸோ அவங்களோட வே ஆஃப் லைஃபுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்டைம்ஸ் இட்ஸ் a very very challenging dimension, though they are also citizens, equal citizens of a society. காம்ப்ளெக்ஸ் ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரிங் நீட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதுக்கும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் மே கான்ஃப்ளிக்ட். ஸோ ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, பொது நிர்வாகத்தில் ஈக்விட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பில்லர். அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ சிட்டிசன் அண்ட் நேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நேஷன் ஸ்டேட் இன்க்ளூசிவிட்டி, இது 2 வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அர்த்தம் பார்த்துக்கலாம். வாட் டஸ் அ நேஷன் ஸ்டேட் மீன்? நேஷன் ஸ்டேட்னா என்ன? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் டிஃபைன்ஸ் டெரிட்டரி, அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன, ஒரு வரலாறு என்ன, அரசியல் ரீதியிலான அடையாளம் என்ன, ஒரு டெமோக்ரஸியா, வாட் எவர் இட் இஸ், இதை சொல்றது தான் ஒரு நேஷன் ஸ்டேட். அடுத்ததா இன்க்ளூசிவிட்டி. ஓகே, அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயம், ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ
ஒரு இன்க்ளூசிவ் நேஷ்னல் ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எய்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ், இஸ்ரேல், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளை எக்ஸாம்பிளாக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் கான்டெக்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது we look at a secular society, ஒரு மத சார்பற்ற ஜனநாயக முறையிலான ஒரு வேறுபட்ட வேற்றுமைக்குள் ஒற்றுமையை காணக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப்போட ப்ரொவிஷன்ஸும் ஒரு இன்க்ளூசிவ் சிட்டிசன்ஷிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ a citizenship is not exclusive. யாருக்கும் எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் குடியுரிமையில நம்ம கொடுக்கறது கிடையாது. அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பால் they define citizenship using வம்சாவழி, பதிவு செய்யும் நடைமுறை, நேச்சுரலைசேஷன் ஆர் ஒரு புது டெரிட்டரி உள்ள வரும்பொழுது இவங்கெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆவாங்க. இந்த டைமென்ஷன்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல we have discussed citizenship. ஒரு யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப், குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்றைய ஒரு மாடர்ன் டே இன்னோவேஷனா நம்ம பார்க்க முடியும். ஸோ டுடே லாட் ஆஃப் ரெஃப்யூஜி கிரைசிஸ் இஸ் தேர். ஸோ இப்போ ஈவன் த ரீசெண்ட் பங்களாதேஷ் நடக்கக்கூடிய ஒரு அப்ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த அப்ரைசிங்கில் அவி கொண்டு ஹேவ் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா டியூரிங் த சிவில் வார் வி ஹேட் ரெஃப்யூஜிஸ். மியான்மர்லேருந்து ரொஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் வந்து இந்தியாக்குள்ளே வந்திருக்காங்களா? ஸோ அது ரிலேட்டடான சிஸ்டம்ஸ் என்ன நம்ம வச்சுருக்கோம் கையில், வாட் கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் ஆர் வி கோன் டு ஹேவ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிபெட், ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். Dalai Lama runs the Tibetan government is actually has a lot of policies in India to provide a sort of a governance to the people that belong to Tibet or of Tibetan origin, who are well spread across India, living their life and having their identity accepted here, but in not their land. Okay, no man's land nu solla mudiyadhu, but they are not in their land, but they are able to engage their society through the support that given by India. So ஒரு specific criteria in granting citizenship அப்படிங்கிறது, it may lead to statelessness or refugee. So if you start having criteria-ங்கிறது தான் ஒரு விஷயம். What is global citizenship? Today we are living in an interconnected world through technology. ஸோ ஒரு குளோபல் சப்போர்ட், பங்களாதேஷ் நடக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு we are having a lot of global initiatives, opinion coming. ஒரு இமர்ஜிங் குளோபல் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வி நீட் கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷன் அண்ட் டிரான்ஸ்நேஷ்னல் ப்ராப்ளம்ஸாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் சிட்டிசன்ஷிப் ஹேஸ் டு பி சப்ளிமெண்டட் பை அ குளோபல் அவேர்னஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோன்னா, சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஸ்டேட் ஐடென்டிட்டினா என்ன, ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ்னா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆக்சுவலாக, மைக்ரன்ஸ் அவங்களுடைய ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இயற்கை வளங்கள், ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் வேற, ஈக்குவல் ரைட்ஸ் வேற, நேஷன் ஸ்டேட்னா என்ன, இன்க்ளூசிவிட்டினா என்ன, உள்ளடக்கிய அப்படின்னா என்ன, மத சார்பற்ற ஜனநாயக நிலை அப்படின்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன, யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப்னா என்ன, ஸ்டேட்லெஸ்னஸ்னா என்ன, இந்த வார்த்தைகள்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ் அந்த சாப்டர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ நவ் வி மூவ் டு சாப்டர் 7, nationalism. We're going to discuss about development while finishing the 10th chapter in political theory textbook of standard 11 political science. So மேம்பாடு அப்படின்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு the key word across all these concepts என்னன்னா, we have very well moved beyond the concept of welfare state into the realm of development. So how well developed is your entire society from a nation perspective, regional perspective, state perspective-ஆ இருக்கட்டும், ஒரு கம்யூனல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், கம்யூனிட்டி பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், லோக்கலைஸ்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஒரு நிலை டெவலப்மெண்ட். ஓகே, கண்டினியூவஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னைக்கு இருந்ததை விட நாளைக்கு பெட்டராக இருக்கணும். இன் ஸ்பைட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜஸ், மார்ஜினலைசேஷன், ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டியாக இருந்திருக்கலாம், அனைத்து காரணங்களையும் தாண்டி ஒரு ப்ராக்ரஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை ஒரு சொசைட்டி அதோட விஷனில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த கான்செப்ட். இதில் ஒரு நேரோ வியூவும் நீங்கள் எடுக்கலாம், ப்ராடர் வியூவும் நீங்கள் எடுக்கலாம். நேரோ வியூ அப்படின்னா
ஒரு ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது, மாடர்னைசேஷன், எக்கனாமிக் growthன்னு சொல்றது. ப்ராடர் வியூ அப்படின்னா ஓவரால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் தி என்டையர் சொசைட்டி. இதுதான் அந்த கான்செப்ட். சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலனைசேஷனுக்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கி அந்த ஒரு ஸ்டேஜ், இந்தியாவோட ஏர்லி ஃபோக்கஸ் அண்ட் இந்தியாவோட டெவலப்மெண்ட் ரியலி. ஸோ ஒரு பாவர்ட்டி, ஃபேமைன், பஞ்சம், பசி, பட்டினி, ஏழ்மைன்னு சொல்லி ஒரு ஹியூமன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு பேசிக் இண்டெக்ஸில் வந்து ரொம்பவே, அது கூட வார், கொலோனியல் பேக்ட்ராப்லேருந்து வெளியில் வந்து அந்த பேகேஜ் எல்லாம் விட்டுட்டு டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு பாதையில் 5 year பிளானுங்கிற ஒரு மெத்தடாலஜியை நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஏஷியாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் சுதந்திரம் 1930s 40s வாங்க ஆரம்பிச்சு போஸ்ட் வேர்ல்டு வார் சினாரியோவில், போஸ்ட் கலோனியல் இரால ரொம்ப ஒரு தே ஸ்டார்டட் ஆஃப் இன் அ வெரி unequal, unfair manner after the colonizers left us. ஏர்லி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கனாமிக் growth, ஸ்டெபிலிட்டி கூட இல்லை, growth தான். இண்டஸ்ட்ரியலைசேஷன், செட்டிங் அப் யுவர் ஓன், மாடர்னைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர், இன் எஜுகேஷன். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் வந்து சொசைட்டி அஸ் அ ஹோலாக பார்த்தீங்கன்னா செக்டாரல் டெவலப்மெண்ட்டும் பார்க்க வேண்டியிருந்தது. அதே நேரத்தில் சொசைட்டியோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், how do you develop the population, the people of the society? It has to go hand in hand. இவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சஸ், சவாலை ஒரு நியூலி இண்டிபெண்ட் கண்ட்ரீஸாக எடுத்து தான் நம்ம ஜேர்னியை ஆரம்பிச்சிருக்கோம். தென் அஃப்கோர்ஸ் வி ஸ்டார்டட் வித் 5 year பிளான் மாடல் ஃப்ரம் த 1950s. So large scale projects, setting up educational institutions, setting up industries. We focused on dams. Very, very tough period for India. Then criticisms of development models பொறுத்த வரைக்கும், what is the social cost and what is the environmental cost? இதுதான் இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டீப்பாக டுவெல் பண்ணியிருக்க மாட்டாங்க, which you will anyway do that while you are going in the course of polity. Displacement, okay? So large projects and activities on a very industrial scale என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, they tend to displace communities and loss of livelihoodum காஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், தி நர்மதா பச்சாவ் அண்டோலன் கொடுத்துருக்காங்க, சர்தார் சரோவர் டேம் கொடுத்துருக்காங்க. பட் என்வாயன்மெண்டல் காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டீக்ரடேஷன். இப்போ நீங்கள் லாட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூனில் இது நீங்கள் கிளாசிக் கேஸ் நீங்கள் பார்க்க முடியும். டெவலப்மெண்ட் ஹேஸ் காஸ்ட் என்வாயன்மெண்டல் ஹார்ம். ஸோ ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் ஏரியா கவர் நம்ம லூஸ் பண்ணுறோம், வாட்டர் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் ஒரு சேலஞ்சாக நம்ம சொல்லலாம். ஸோ again, who gets affected the most? Impact on the poor. Already historically, societally and economically, they are in a very, very unfair starting point. It only affects them in a very disproportionate manner. Okay? So when we talk about development, how do you assess development? இன்னைக்கு அது மாறிடுச்சு. So just looking at numbers, per capita income and gross domestic product and GNP, இந்த கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு தாண்டி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு ஒரு மனித வள மேம்பாட்டை வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம். திஸ் இஸ் தி மாடர்ன் டே டெவலப்மெண்ட், பிகாஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்இக்வாலிட்டிஸ். டுடே வி ஹாவ் அன் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்சோ தட் ஓன்லி ட்ரூலி ரிஃப்ளெக்ட்ஸ் ஹவு இஸ் யோர் எக்கனாமிக் growth in terms of poverty reduction also. அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது 1990s ஒரு சோஷியல் இண்டிகேட்டர் அப்படிங்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸோட டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லிட்ரஸி, எஜுகேஷன், ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எம்எம்ஆர், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் தான் காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ட் டு டெவலப்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை இந்த லெசனை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ், டுடே வி ஹவ் மூவ் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி. இந்த ரெண்டு டைமென்ஷனுக்குள்ள டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். அண்ட் ரைட்ஸ் பர்ஸ்பெக்டிவ், உரிமைகள் அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கண்ட்ரிக்குள்ள பல்வேறு மாறுபட்ட கோணங்கள்ல நம்ம வந்து பீப்புளை பார்க்க வேண்டியிருக்கு. ஏழ்மைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்க வேண்டியிருக்கு, ரைட்ஸ் டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. So some of the important keywords in this chapter while we are winding up: development, economic growth na enna, modernization, social cost na enna,
environmental degradation, HTI, sustainable development, decentralized decision making. இந்தியாவில் இது நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் மூலம் பார்க்கலாம். ஸோ டியூரிங் பாலிட்டி கிளாஸஸ் 73rd and 74th அமெண்ட்மெண்ட் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை நீங்கள் படிப்பீங்க. ரைட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், ecological balance. Okay. So thank you so much, my dear friends, students, early career aspirants, and all homemakers who are eagerly watching our classes on All India Civil Service Coaching Center YouTube channel. Please continue to support the channel in whatever way that you can by increasing your viewership and increasing your patronage. That is the only way courses like this will reach the unreached. So thank you so much. See you again next week.